கோலிவுட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தாங்க சொல்ல போறேன். அதாவது தமிழ் திரையுலகுல பார்த்தீங்கன்னா, மலையாளம், தெலுங்கு, ஹிந்திலருந்து வெள்ள வெளியேறுட்டு ஹீரோயின்ஸ தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. எப்போ நான் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 80ஸ் எண்டுல 80ஸ், 90ஸ்லாம் அப்பலாம் வந்துட்டு வேற ஒரு ஊர்லேருந்து மலையாளத்துலேருந்து கூட்டிட்டு வருவாங்க. ஹிந்தி ஆர்டிஸ்ட்ட கூட்டிட்டு வருவாங்க. தெலுங்கு ஆர்டிஸ்ட்ட கூட்டிட்டு வந்தா தமிழ் சினிமாவே அந்த மாரி மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. ஆனா, முதல் முறையாக நம்ம தமிழ் மண்ல பிறந்த ஒரு தமிழ் பெண்ண வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னும்போது, அவங்க கிட்ட போய் கேட்டாக்கா, "இல்ல, இப்ப என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போகட்டும்" அப்படின்னா. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜெண்ட் மணிரத்னம் டைரக்டர் வந்து கீதாஞ்சலின்ற ஒரு படம் எடுத்தார். ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்கும்? அது இப்போ வரைக்குமே அந்த படத்துல வர சாங்ஸ்லாம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். ஸ்டோரியும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆக்சுவலா அந்த படத்துல தான் இவங்கள வந்துட்டு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு போய் கேட்கும்பொழுது, அவங்க அம்மா சொன்னாங்களா, "இல்ல, அவ படிச்சுட்டு இருக்கா. சின்ன பொண்ணு. கொஞ்ச நாள் போட்டும். கொஞ்சம் வருஷம் போட்டும். நானே கொண்டு வந்து படத்துல அப்போ சான்ஸ் குடுங்க. நாங்க நடிக்க வைக்கிறோம்" அப்டின்னாங்களாம். அது வேற யாரும் இல்லீங்க. நம்ப தமிழ் திரைப்பட நடிகை கனகா. அவங்களுடைய அம்மா தான் பழம்பெரும் நடிகை தேவிகா அவங்க. கனகாவோட ஃபேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா, அதாவது நம்ப பக்கத்து வீட்டு அக்கா எப்படி இருப்பாங்க? பக்கத்து வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு அக்கா எப்படி இருப்பாங்க? அந்த மாரி ஒரு நேச்சுரலான லுக்கோட தான் இருந்தாங்க. அவங்களுடைய கண்ணே அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கும்போது. முதல்ல வந்துட்டு கரகாட்டன் படத்துல தான் அவங்கள வந்து அறிமுகப்படுத்துனாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், ஓகே, மணிரத்னம் சார் கேட்கும்போது நடிக்கல. ஆனா கரகாட்டம் படத்துல மட்டும் எப்படி நடிச்சாங்கன்னும்போது, கங்கை அமரன் சாரும், தேவிகா அவங்க வீடும் வந்துட்டு ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. ஸோ ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது கங்கை அமரன் சார் பார்த்துருக்காங்க. அப்போ அவரு சொன்னாராம், போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டுருக்காரு தேவிகா அவங்கள்ட்ட. "கரகாட்டக்காரன் படம் எடுக்கிறேன். அதுல உங்க பொண்ணு நடிச்சா நல்லாருக்கும். அவளுக்குன்னே இந்த கேரக்டர் செம்மையா சூட் ஆகும்" அப்படின்னு சொன்னாராம். அப்ப கூட அவங்க வந்து கொஞ்சம் தயங்குனாங்களாம். "இல்ல, அவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. படிக்கிற பொண்ண போய் எப்படி நம்ம ஆக்டிங் விட முடியும்?" அப்படின்னா. "இல்ல, இந்த கேரக்டருக்கு அவ கரெக்ட்டா சூட் ஆவா" அப்படின்ட்டு கங்கை அமரன் சார் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஆக்சுவலா கரகாட்டக்காரன் படத்துல வந்துட்டு யாரு ஹீரோயினா ஃபர்ஸ்ட்டு அவரு செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை பானுப்பிரியா. பானுப்பிரியா வந்துட்டு அப்ப கொஞ்சம் பீக்ல இருந்தாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் பீக்ல இருந்தனால அவங்களால கால் ஷீட் குடுக்க முடியல. அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஐ மீன் கால் ஷீட் குடுக்க முடியல அப்படின்றதுனால, திருப்பி அகைன் போயிட்டு கனகாவ போய் கேட்டிருக்காரு. சரி, அவங்க அம்மா வந்து ஸ்டோரிலாம் கேட்டாங்களாம். தேவிகா மேடம் வந்து ஸ்டோரிலாம் கேட்டாங்களாம். சரி, ஓகே, என் பொண்ணு நடிக்கட்டும் அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட்டு படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கனகாக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்த படம். முதல் படத்திலேயே ஒரு வெற்றி நாயகியா வலம் வந்தாங்க கனகா. கரகாட்டக்காரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, 1989ல ரிலீஸ் ஆயி சூப்பர் டூப்பர் ஹிட் குடுத்தது. அதுவும் இந்த படம் வந்துட்டு பட்டி தொட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி படம். அதாவது தொடர்ந்து ஒரு தியேட்டர்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கரகாட்டம் படம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ராமராஜன், கனகா அண்ட் கங்கை அமரன் டைரக்ஷன் வந்துட்டு அவ்ளோ காம்பினேஷன்ல சூப்பரா இருந்தது அந்த படம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1990லேருந்து இவங்களுக்கு